டிஸ்பியூட் பிரமுகர் சீசன் 2ல சந்தித்திருக்கிறோம். நிறைய ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர், குறிப்பாக சொல்லணும்னா பலருடைய கதைகளை நாங்கள் கேட்பது போல பலருடைய கதைகளை தானும் கேட்டு அதற்கு தீர்வு கொடுத்து அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட விடயங்களை முடிஞ்சவரை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தர். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதை இதில் சொல்கிறத விட நேர்முகத்தில், அதாவது இந்த இன்டர்வியூவில் நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைப்போடு தான் இன்றைய நிகழ்ச்சியும் ஆர்வமாக இருக்குது. எங்களோட இணைந்திருக்கிறார் சுதர்ஷினி ரமேஷ், சைக்கோ தெரபிஸ்ட். அதே போல் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஃபவுண்டர், சிஇஓ, மைண்ட் சைன் சைக்காலஜிக்கல் சர்வீஸ் அப்படின்லாம். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்க்கையில் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா பிஸியா, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கேன். அதாவது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய பேரோட நிறைய கதைகளை பேசியிருக்கோம். ஆனால் உங்ககிட்ட நிறைய பேர் தங்களோட கதைகளை சொல்லுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நிறைய பேர் தங்களோட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வாங்க. குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த மனநலம் சார்ந்த விடயங்கள், குறிப்பாக மனநிலை பாதிக்கப்படுறதா இருக்கலாம், உடலியல் மாற்றங்களால் மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதாவது இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு மனநிலம், அதாவது மனநிலை மாற்றம் அடைகிறதுக்கு காரணம் அமைத முக்கிய விஷயங்களாக இது இருக்கும். மனநிலை காலத்துக்கு காலம் மாற, மனம்ன்றதே மாறுற விஷயம்தான். மாறாட்டி ரொம்ப கஷ்டம். மனிதர்களுக்கு மனம் மாறலை, மனமாற்றம் நிகழவில்லை அப்படின்னா அது கஷ்டம். அது நல்ல வழியில நிகழும் பொழுது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவே கொஞ்சம் சிக்கலான வழிகளில் அல்லது எதிர்மறையாக மாறும் பொழுது அது பல சிக்கல்களை அவங்களுடைய வாழ்க்கையில், வாழ்க்கை முறைகளில் மற்றவர்களுக்கு, அவர்களை சார்ந்தவர்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ இப்போ மனநிலை மாற்றம் அப்படின்றது காலத்துக்கு காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும். இப்போ 10 வயசுல இருந்த மனநிலையில் நாங்கள் 15 வயசுல இருக்க மாட்டோம். 15 வயசுல இருக்கிற மனநிலையில் 25 வயசுல இருக்க மாட்டோம். மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா 10 வயசுல விளையாடணும், இது பண்ணணும் அப்படின்னு 15 வயசுல அந்த மனநிலை மாறணும். மாற இல்லைன்னு சொன்னா பிரச்சனையே. 25 வயசுல 10 வயசுல செஞ்ச மாதிரி சொப்பு வச்சு விளையாடிட்டு இருந்தா அப்போதான் அது பிரச்சனையாகும். அந்த 25 வயதுக்குரிய மனநிலை மாற்றங்கள், உடல்நிலை மாற்றங்கள் அனைத்தும் நிகழ்ந்திருக்கணும். அப்போ இந்த மனநிலை மாற்றங்கள் நான் சொல்றேன் நேர்மறையாக மாறிக்கொண்டு இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாறவில்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. ஆனால் அதுவே அந்த மாற்றம் அடிக்கடி நிகழ்ந்தாலோ, தேவையில்லாத நேரங்களில் நிகழ்ந்தாலோ, எதிர்மறையாக நிகழ்ந்தாலோ அப்போதான் நம்ம பிரச்சனை அப்படின்னு, மனநல குறைபாடு அல்லது பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கான அடித்தளமாக அமையும். நிச்சயமா. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழில்துறை சார்ந்தவங்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். முடியலை, எனக்கு இந்த வேலை செய்ய முடியலை, இந்த ஃபீல்டில் சரியாக போக முடியலை, ஏதாவது ஒரு விடயத்தில் அவங்களுக்கு இந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ சமீப காலத்தில் அதிகமாக கேட்டுப்பட்டிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு தான் இது வரும் அப்படின்னு. இன்றைக்கு இருக்கிற 10 வயசு பையன் இருந்தாலும் படிக்கிறது கஷ்டமாக இருக்கு, மன வருத்தமாக இருக்கு, ஏழாது. அதே மாதிரி சின்ன சின்ன காரணங்கள், இந்த காதல் பிரச்சனை, இப்படி நிறையவே இருக்கு. இது எதனால இந்த தாக்கம் அப்படின்னு மாறுதல்? வேகமான மாற்றங்கள். இந்த காலம் வேகமாக மாறிக்கொண்டு வருது. டிமாண்ட், அதிகமான மாற்றங்களை டிமாண்ட் பண்ற ஒரு காலத்துல நாங்க இருக்கிறோம். எப்படி சொல்றது உங்களுக்கு, இந்த போட்டி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அதே மாதிரி ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த ஃபோமோ அப்படிங்கிறதும் ஒரு கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்கலைன்னா கூட நாங்கள் நிறைய மிஸ் அவுட் பண்ணிடுற மாதிரியான ஒரு மனநிலையை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கோம். இப்போ இன்டர்நெட் ஒர்க் பண்ணலை ஃபோனில் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஃபோன் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா, சாப்பாடு தண்ணி இல்லைன்னா கூட நம்ம கவலைப்படும். ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா ரொம்ப கவலைப்படுற ஒரு மனநிலைக்கு இன்றைய இளைஞர் சமுதாயம் மாறி இருக்குது. ஏன்னா அதுதான் எங்களை உலகத்தோடு தொடர்பாடலோடு வைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைய இளைஞர்களுக்கும், ஏன் வயதானவர்களுக்குமே கூட இருக்குது. அவங்களுக்கு அந்த ஃபோன் இல்லை அப்படின்னா, அந்த டிவி இல்லை, இதுகள் இல்லை, தொடர்பாடல் இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த காலத்தில் தொடர்பாடல்ன்றது ஒருத்தர் இப்படி பார்த்து பேசிக்கிறது தான். இப்போ தொடர்பாடல்ன்றது டெக்ஸ்ட், வாட்ஸ்அப், பக்கத்தில் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி, இந்த மாதிரியான தொடர்பாக இது நல்லதும் இருக்குது, தீயதும்
இருக்குது. ஆமா, ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த சின்ன காரணத்துக்காக வேண்டிய சில பேர் என்னன்னா, இப்ப சமீபத்துல நம்ம நாட்டுல கூட பார்த்துட்டோம்னா, தற்கொலை பண்ணிக்கொள்றது, தங்களையே வருத்தி கொள்றது, சில காரணங்களுக்கு இந்த கைகளை வெட்டுறது, தன்னையே வற்புறுத்தி தேவையில்லாத வேலையில ஈடுபடுறது, போதைக்கு அடிமை, இந்த மாதிரி விஷயங்களும் அது மனநிலை மாற்றம்னு கேட்டீங்களே, அது ஆரம்பிக்கிறது. இந்த மனநிலை மாற்றம் எதிர்மறையாக மாறுறதுதான் இந்த காரணங்கள். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன, தாங்கு திறன் குறைகிறது. எங்களுடைய கெப்பாசிட்டி, ஒரு விஷயத்தை டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, தாங்கு திறன்னு சொல்லுவோம், அது குறைகிறது. மற்றது ரெசிலியன்ஸ், அதாவது விழுந்தா திருப்பி எழும்புகின்ற அந்த வேகம், அது குறைகிறதும். இது ரெண்டுமே எங்களுடைய அந்த அளவு குறைந்து விட்டது. அந்த காலத்தில் எவ்வளவோ விஷயங்களை தாங்கி கொண்டு நேரம் போனாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இது இருக்குது. அதாவது நீங்களாம் படிச்சிருப்பீங்க, தத்தை விடுதூது, தோழி விடுதூது, காதல் இதுகளில் வந்து அந்த மாதிரி தூதுகள் வரும். அப்போ அது ஒரு பறவை பறந்து போய் கொடுத்து திருப்ப வாரத்துக்கு எவ்வளவோ நாள் ஆகும், காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருத்தல் என்பது இப்பெல்லாம் செகண்ட் கணக்குல மாறிடுச்சு. போட்ட மெசேஜ் 5 செகண்ட் போய் பார்த்துட்டாங்க, ப்ளூடிக் வந்துருச்சு, ஆனால் ரிப்ளை வரல, தாங்கிக்கவே முடியல. அந்த தாங்கு திறன் அப்படின்றதுன்ற கால எல்லைகள் குறைந்து கொண்டே வருகிறது. இதுவும் ஸ்ட்ரெஸ் கூடுறதுக்கு காரணம். அதே மாதிரி இந்த மன அழுத்தம், பதட்டம், அதே மாதிரி மனச்சோர்வு, இந்த இப்படியான விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே ஒன்று தான். இப்போ தலைவலிக்கு ஒரு மாத்திரையை குடித்தா சரியாயிடும், காய்ச்சலுக்கும் அது அந்த மாதிரி. ஆனால் இதே ஃபீல்டில் நீங்கள் வந்து இவ்வளோ பேரை சந்திக்கும் போது, நிறைய உங்களை நாடி நிறைய பேர் வரும்போது இது எல்லாத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்கு, அதுக்கான தேவைப்பாடுகளும் வித்தியாசமான மாதிரி இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய இருக்கு. என்னன்னா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து சிச்சுவேஷனல். அதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மாத்திரமே அந்த ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சோன்னா அது போயிடும், ஒரு ரப்பரை அப்படி இழுத்து விடுற மாதிரி. அந்த சூழ்நிலை முடிஞ்சோன்னா அது திருப்பி வந்துடும். மனப்பதகளிப்புங்கிறது அப்படி இல்லை. முதல்லையே இழுத்து உடஞ்சிட்டா என்ன ஆகும், அப்படி அந்த மாதிரி. பட் இஃப் இப்படி நடந்துட்டான்னு ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே போகிற இதுதான் ஆன்சைட்டின்னு சொல்லுவோம், மனப்பதகளிப்பு. அடுத்த மனச்சோர்வுங்கிறது வந்து டிப்ரெஷன். இப்போ எல்லாருக்கும் வாயிலே இந்த வார்த்தை இருக்கும், டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்றது. ஆனால் அது டிப்ரெஸ்டாக இருக்கிறது வேற, டிப்ரெஷனுங்கிறது மனச்சோர்வு நோயின்றது வேற. அது வந்து மூளையில் நிகழக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ்னால நிகழக்கூடியது. இதில் 3 நிலைகள் நாங்கள் சொல்லுவோம், மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு சொல்லி. மைல்டுனா ஓரளவுக்கு நாங்கள் பேசி இது பண்ணி தெரப்பீஸில் சரி பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் சிவியர் அப்படின்னா கட்டாயமாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை நாட வேண்டிய, எம்பிபிஎஸ் டாக்டர் ஒருத்தரை நாட வேண்டிய தேவை வரும். இது 3 ஒன்று கிடையாது, இது 3 வகையானது. இதனுடைய கிளை நோய்கள் வேறு வேறு இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் கூட தொடர்ந்து ஒருவர் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும்போது மனப்பதகளிப்புக்குள்ளேயோ மனச்சோர்வுக்குள்ளேயோ அவர் விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது ரெண்டுமே ஒரு கோமோபிட் சிச்சுவேஷனாக வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இது வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்போ மனச்சோர்வு அப்படி இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள வந்து அநேகமாக சமூகம் புரிந்து கொள்வது எப்படின்னு சொன்னால், இவங்க வந்து சோம்பேறித்தனமாக இருக்காங்க, மூடியாக இருக்காங்க, சோம்பேறித்தனமாக இருக்காங்க, தங்க வேலையில் கூட தாங்கள் செய்து கொள்கிறாங்கல்ல, இது என்ன சாதாரண விஷயம், நமக்கு இல்லாத பிரச்சனையாக வரலாம் தானே, செய்யலாம். ஆனால் அது அவங்களால செய்ய முடியாது அப்படின்றதும், அவர்களுக்கு வந்து சூசைடல் தாட்ஸ், இந்த தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்றதும் நிறைய பேருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியுது கிடையாது. இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். அது வந்து சோம்பேறித்தனம் அல்ல, அது டிப்ரெஷன். அது கிளினிக்கலாகவும் டிப்ரெஷன் வரலாம், சூழ்நிலைகள் காரணமாக மன அழுத்தங்களில் அதிகளவு காலங்கள் இருக்கிறதுனாலையும், அவர்களுடைய தாங்கு திறன் குறைகிறதுனாலையும், எத்தனையோ காரணங்களால், உடலியல் காரணங்களால், மருந்துகள் எடுக்கிற காரணங்களால், விட்டமின்கள் சில நேரம் குறைகிற காரணங்களால், எல்லா காரணங்களாலையும் கூட மனச்சோர்வு நோய் வரலாம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு நான் உணர்ந்து கொள்வது என்ன மாதிரியான குறியீடுகள் அல்லது ஏதாச்சும் அடையாளங்கள் இருக்கா? ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் போகிறதுக்கு முதல்ல சில அறிகுறிகள், சிம்டம்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு சொன்னால், சாப்பிட பிடிக்காது அல்லது அதிக அளவாக சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதிக அளவாக சாப்பிட்ற ஒரு இது இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பொதுவாக சாப்பிடுவது, உணவு பழக்க வழக்கங்களில் பாரிய மாற்றம் ஏற்படும்.
அதே மாதிரி அந்த பாரிய மாற்றங்களால உடல் எடை இதுகளையும் மாற்றங்கள் ஏற்படும். மற்றது தூக்கமின்மை. 1, 2, 3 தொடர்ச்சியாக ஒரு கிழமை 2 கிழமைக்கு மேல உங்களுக்கு தூக்கமின்மை அல்லது தூக்கத்தை கொண்டு நடத்த முடியாத ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இது மனச்சோர்வு நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். அதே போல விருப்பமாக அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு டிவி பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது, ஒரு மேட்சை பார்க்கறது, இந்த மாதிரி விருப்பமாக சாதாரணமாக செய்து கொண்டிருந்த விஷயங்களை கூட விட்டு போட்டு தனிமையில இருக்கிற ஒரு மனநிலை வந்ததுன்னா எல்லாத்துலேயுமே செஞ்சு என்ன நடக்க போகுது அந்த மாதிரியான ஒரு விட்டேத்தியான ஒரு மனநிலை அல்லது என்ன சொல்லுவோம் ஆமா அது அன்றாட விஷயங்கள் கூட குளிக்கிறது, பல்லு விளை இதுகளை கூட நாங்க அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பிற்போடுற ஒரு மனநிலைக்குள்ள நாங்க போய்கொண்டிருக்கிறோம்னா இது மனச்சோர்வுக்கான ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது. இப்ப என்னதான் செஞ்சாலும் ஒரு குழந்தையோ அல்லது வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளையோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத பெற்றோர்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அது அவங்க அவதானிச்சு இது இந்த காரணிகளால தான் நிகழ்ந்திருக்கு அப்படின்றது உணர்ந்து கொள்றதுக்கு என்ன மாதிரியான வழி இருக்கு? பிள்ளையை அவதானிச்சுட்டு இருந்தாலே உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். பிள்ளையினுடைய அன்றாட கடமைகளை நீங்கள் அவதானித்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இந்த மாற்றங்கள் வந்துருச்சு. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, தனிமையில் இருக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த காலத்தில் என்னன்னா பிள்ளைங்க எதுக்குள்ளேயும் போகலை, அவங்க தாங்க உண்டு தங்க பாடு உண்டு படிப்பு உண்டு இருந்துட்டாங்கன்னாலே நல்ல பிள்ளைங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அது தங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கான திறமை இல்லாத பிள்ளைகளாகவும் கூட இருக்கலாம். இந்த மனப்பதகளிப்புன்னு சொல்றோம்ல, மற்றவர்களை முகம் கொடுப்பதற்கு முடியாத ஒரு தனம், அதாவது சோஷியல் அன்சைட்டின்னு சொல்லுவோம். அன்றாட மனிதர்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற மனப்பதட்டத்தின் காரணமாக கூட ஒரு பிள்ளை தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளலாம். அப்போ அது மனப்பதட்ட நோயாக கூட இருக்கலாம் அல்லது மனச்சோர்வினுடைய ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆகவே பிள்ளை தண்டை பாட்டில் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அறிகுறிகளை நாங்கள் கவனிக்காமல் போய்விடுவோம். அப்படி இல்லை. பிள்ளை சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஏன் இப்படி இருக்குது, அல்லது ஒரு கூட்டத்திலேயோ ஒரு பெரியவர்கள் நண்பர்கள் சேர்கின்ற ஒரு இடத்துல இந்த பிள்ளை தனிமையாக தன்னை தனிமைப்படுத்தி கொள்வதற்கு முயல்கிறது அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடும். ஸோ பெற்றோர்கள் இதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த தெரபிஸ்ட்டை சந்திக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு, இது இவங்ககிட்ட போய் சொல்றதில்ல. இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. என்னென்னா சமூகவியல் தாக்கம், அதாவது சமூகத்தில் இருக்கவங்க நம்மளை பார்த்து இப்படி போயிட்டு இருந்தால் பைத்தியம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு. அதே மாதிரி இல்லை நாங்கள் இவங்ககிட்ட போனால் இருக்கிற டிப்ரெஷன் இன்னும் கூடிருமோ அப்படின்ற மாதிரியான எண்ணக்கருக்கும் நிறைய பேர் மத்தியில் இருக்கு. ஸோ அதை இல்லாமாக்கி நமக்கிட்ட இருக்கிற இந்த தயக்கத்தை மீறி அவர்கள் ஒரு தெரபிஸ்டையோ இல்லை ஒரு கன்சல்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிகளை மேற்கொள்ளலாம்? இந்த இழிகலங்கம் அப்படிங்கிறது ஸ்டிக்மா, சோஷியல் ஸ்டிக்மா அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்துல கேன்சரை ஒத்துப்பாங்க, ஏன் எய்ட்ஸ் கூட ஒத்துப்பாங்க, கவுன்சிலிங் போறத ஒத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது என்ன எனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குற ஒரு இதை நான் பார்த்துருக்குறேன் எல்லா இடத்துலையுமே. அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மாற்றத்தை நீங்கள் அணுகும் பொழுது சந்திக்கும் பொழுது அது என்ன பண்ணுவீங்க, ஒரு பெரியவங்ககிட்ட அதை பற்றி அதில் ஒரு பாண்டித்தியம் உள்ளவங்க அல்லது அதில் ஒரு அனுபவம் இருப்பவங்கள்ட்ட போய் கதைப்பீங்க இல்லையா? அதே மாதிரி மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அது சம்பந்தமாக படித்து அனுபவத்தோடு இருப்பவர்களோடு அதை பகிர்ந்து கொள்றதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாரோடையும் நீங்கள் பகிர்ந்துக்க முடியாது. ஸோ ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் அப்படின்றது, ப்ரொஃபஷனலான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றது தப்பே கிடையாது. அது ஏன் இந்த அளவுக்கு தப்பாக எடுத்துக்கணும் அப்படின்ற இது நாங்கள் எல்லா விஷயத்தையும் ஃபாரின் கண்ட்ரிஸ் நாங்கள் ஒப்பிட்டு நோக்குறோம் இல்லையா? அப்படி ஒப்பிட்டு நோக்கும்பொழுது இது ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கவுன்சிலிங் அப்படின்றது. எனக்கு இந்த குறைபாடு இருக்கிறது, ஆகவே நான் கவுன்சிலிங் போகிறேன், ஆகவே நான் தெரப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்றது அவங்க சாதாரண விஷயம். ஏன்னா முதல்ல வர வேண்டியது அக்செப்டன்ஸ். எனக்கு இது இருக்குது, நான் இதற்கான வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்றது இது சாதாரண விஷயம் தானே. இது சாதாரண விஷயமாக இனி வரும் காலங்களில் ஆனாதான் மனநலத்தோடான ஒரு உடல்நலம் மாத்திரம் இல்லை, ஜிம்முக்கு போய் உடம்பை தேத்திக்கிறது மாத்திரம் இல்லை, மனநலத்தையும் சேர்த்து
முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இல்லை இந்த இழிக்கலங்கத்துக்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வரப்போறது இல்லை எங்களுக்கு. இப்போ தெரப்பி என்ற சிகிச்சை உண்மையிலே எப்படி நடைபெறுது? அதாவது நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னன்னா இது எப்படி இருக்குது, இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றது பெரும்பான்மையா தெரியாது. தெரப்பி என்ன, அது உண்மையில என்ன? தெரப்பிஸ் நிறைய வகைப்படும். அதாவது நம்ம சொல்றோம் ஒவ்வொன்றுக்கும் மருந்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அல்லது பிஹேவியரல் நடத்தையியல் பிரச்சனைகளுக்கும் அதற்குண்டான சிகிச்சை முறைகள் இருக்குது. இது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால அக்செப்ட் பண்ணப்பட்ட விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிகிச்சை முறைகளாகத்தான் இருக்கும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது நடத்தையியல் மாற்றங்களுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற ஒரு சிகிச்சை முறை, மனநல சிகிச்சை முறை. இந்த மனநல சிகிச்சை முறையை வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ டேப்லெட் டாக்டர் கொடுப்பாங்க, காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சில டேப்லெட் சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக காரணம் இருக்கு. அதே மாதிரி இந்த சிபிடியில் நாங்கள் சின்ன சின்ன வேலைகள் கொடுப்போம். அது ஏன் சாப்பாட்டுக்கு முன்னால் போடணும்னு நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்க மாட்டோம்ல. ஆனால் நாம் தெரப்பி கொடுக்க இது ஏன் பண்ண, இது பண்ணால் சரி வந்துருமா, இதுதான் டெய்லி பண்ணுறாங்களே, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் இவ்வளவு நாள் செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள், அப்பொழுது அதில் மாற்றங்கள் வரும் அப்படின்றது. இது அந்த WHO ரெக்கக்னைஸ்டுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரின்னு சொன்னால் தான் மருந்துகளை கொடுக்க முடியும். நீங்கள் அதே மாதிரி சிகிச்சை முறைகளும் அவங்க சரின்னு சொன்னால் தான் நாங்கள் பண்ணுறோம். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறது, வாங்க நான் உங்களை ஹீல் பண்ணுறேன், வாங்க நான் உங்களுக்கு பச்சையில் இந்த மருந்து தரேன் அப்படி அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இது வந்து முறையாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு தெரப்பிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அப்போ அதை பயப்பட வேண்டிய இதுகள்ல. ஆனால் என்னன்னு சொன்னால், மருந்து குடிச்சு முடிச்சா அது முடிஞ்சிடும். தெரப்பி வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. அதில் எழுதுறதுன்னா எழுதணும், பாடல்கள் இது பண்ணுறனா பண்ணணும், சில வேலைகளை செய்ய சொன்னால் செய்யணும். இப்போ அது வந்து கொஞ்சம் காலத்தை எடுக்கக்கூடிய, உங்களுடைய நேரத்தை எடுக்கக்கூடிய, நேரத்தை டிமாண்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை செய்கிறத தவிர்க்க பார்க்கறது. மற்றது எழுதுறது அப்படின்றது, ஜேர்னலிங் அப்படின்லாம் வரும்போது நிறைய பேர் அதை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் அதை வேறு மாதிரியான ஃபார்ம்ஸில், இப்போ நாங்கள் சொன்னால் 5 புலன்களையும் இது பண்ணக்கூடிய மாதிரியான ஃபார்ம்ஸ்லாம் நாங்கள் கொண்டு போகிறது உண்டு. ஆனால் அந்த தெரப்பி அப்படிங்கும்போது அது கொஞ்சம் சிரமம். என்னன்னு சொன்னால், ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் கூடுதல் அதிகமாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து ஒரு முறை வருவாங்க, 2வது முறை வருவாங்க, 3வது முறை கொஞ்சம் யோசிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது தான் எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, தெரப்பிக்கு போனால் டெய்லி சந்தோஷமாக வெளியே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லா சூழலையும் நடக்காது இல்லை, எல்லா சூழலையும் நடக்காது. ஏன்னா தெரப்பி அப்படிங்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு உள்ளே இருக்கிற சில காயங்களை, இதுகளை காயம் அப்படின்னா சீல் கட்டிருச்சு அப்படின்னா அதை வெட்டி தான் சரி பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரம் வலிக்கத்தான் செய்யும். அதுக்காக நாங்கள் வெட்டாமல் இருக்க முடியாது இல்லையா. அப்போ தெரப்பியும் மனக்காயங்களுக்கு சில நேரம் மருந்து போடும்போது பழைய இதுகள் வெளியில் வரும். அப்போ அந்த நேரம் நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, சந்தோஷமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்போ அது வந்து தெரப்பி வேலை செய்யலை அப்படின்றது கிடையாது. தெரப்பி வேலை செய்யுது, நல்லாவே வேலை செய்யுது. ஆனால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம். அதுதான் உண்மை. இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகிறோம்ல, போய் உடனடியாக உடம்பு வராது. கொஞ்ச நாள் கால் வலிக்கும், கை வலிக்கும், இதெல்லாம் வலிக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள், அதாவது அந்த வலி என்ன சொல்லு வருது உங்களுக்கு, அந்த வலி உங்களுக்கு சொல்ல வாரது வந்து நீங்கள் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றது. இப்போ இங்கேயும் இந்த வழிகளோ இந்த ஒரு லோ மூடோ இதுகளோ சொல்ல வாரது வந்து நீங்கள் மாற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள். விவேகானந்தர் சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையுமே வரலைன்னா நீ எதையுமே முயற்சி செய்யலைன்னு தான் அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா பணமாகவே நிச்சயமா. அதே மாதிரி இல்லை, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் வந்து அங்கீகாரத்தோடு தான் அது செய்யணும். சிலர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் கூட இருக்கு. இந்த மாதிரியான சூழல் வரும்போது நம்ம சரியானவர்களை எப்படி தெரிவு செய்யணும்? நல்ல கேள்வி இது. உண்மையிலேயே பதில் சொல்வது தான் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. காரணம், இலங்கையில் வந்து அங்கீகாரம் அளிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்களா, நீங்கள் கேட்குறதுல எந்த தப்புமே கிடையாது. இப்போ என்னட்ட வந்து கூட யார் வேணாலும் மேம் நீங்கள் எங்கே படிச்சிருக்கிறீங்க, என்ன படிச்சிங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை.
இல்லையா? அதுகள் நாங்கள் கட்டாயமாக சொல்லப்போ இல்லை, எங்களுடைய சோஷியல் ப்ரொஃபைல்ஸை பார்த்தோ இது பண்ணியோ எங்களுடைய தகைமைகளை அவங்க வந்து சரி பார்த்து கொள்ளலாம். சரியா? சொன்னாங்க அப்படின்றதுக்காகவோ இன்னொரு 2 பேர் போகிறாங்க அப்படின்றதுக்காகவோ போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சரியாக இருக்கிறதா, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டாக இருக்கிறாங்களா, அல்லது ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்களா அப்படின்றத தனித்தனியான இல்லை. இப்போ சில பேர் அவங்க வீடுகளில், இப்போ எங்களுக்கு கவுன்சிலிங் எத்திக்ஸ்லையே நாங்கள் எங்கள் வீட்டில் பர்சனல் இதில் செய்யக்கூடாது அப்படின்றது சில பேர் வீட்டில் செய்வாங்க. அப்போ அதுகள் வந்து எத்திக்கலி ராங் அந்த மாதிரி. அப்போ எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா? இன்டர்நெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ அதுகளை செய்கிறார்களா அப்படின்றது உங்களுக்கே புரியும். மற்றது கவுன்சிலிங் செய்கிற நாங்கள் யாருமே தொட முடியாது. தெரப்பியில் சில தெரப்பீஸுக்கு அவங்களுடைய அனுமதியோடு தொட்டு பேச, அப்போ தொட வேண்டிய தேவைகள் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த இதை அனுமதியோடு செய்கிறது அப்படின்றது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா, அவங்க செய்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கிறது அப்படின்றது. தகைமைகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. ஓகே. மனநல பிரச்சனையில வந்து உடல் நலத்தை ஏதாச்சும் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு? மனமும் உடலும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. பொதுவாகவே ஆசிரியர்களாகிய நாங்கள் வந்து மனநல பிரச்சனையை உடல்நல பிரச்சனையாகத்தான் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம். தலை வலிக்குது, முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, இந்த மாதிரி தான் எங்களுடைய இதுகள் வருமே தவிர, இப்போ நீங்கள் பார்க்க போனீங்க அந்த சாமி ஆடுவாங்க, பேய் பிடிச்சிச்சு அப்படிம்பாங்க, இதுகள் கூட மன அழுத்தத்தின் ஒரு வெளிப்பாடு தான். சரியா? இப்போ நாங்கள் அனைவருமே உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதில் ஒரு பிரச்சனைனா அது மனதில் ஒரு பிரச்சனை உடலில் காட்டும், உடல் பிரச்சனை மனதிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்போ கேட்டிங்கன்னு சொன்னால் இது ரெண்டுமே இன்டர்கனெக்டட் இன்ட்ராகனெக்டட் ரெண்டுமே. இதில் ஏற்படுகின்ற மாற்றம் அதிலையும், அதில் ஏற்படுகின்ற மாற்றம் இதிலையும் பாதிப்பை கட்டாயமாக ஏற்படுத்தும். நாங்கள் சில நோய்கள் இருக்குது, நாங்கள் ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதாவது உடலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூரலாஜிக்கலாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு உண்மையாகவே வலிப்பு வரும், மறதி இருக்கும், மயக்கம் வரும். ஆனால் உடலியல் ரீதியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்களுடைய அந்த மயக்கமோ வலிப்போ பொய்யும் கிடையாது. ஸோ இதில் ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்னு சொல்லுவோம். இப்போ அது மனதின் பாதிப்பு உடலில் காட்டப்படுகிறது அப்படின்னு. நிச்சயமா அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் விடாமல் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு விடயமா பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி ரிஸ்வான். அனைவரும் இந்த இழிக்கலங்கங்கள் எல்லாம் இல்லாமல் இந்த சைக்காலஜி அப்படின்ற கவுன்சிலிங் அப்படின்றத அணுகி நன்மைகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருந்தால் சுதர்ஷினி ரமேஷ். அவங்க வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பல்துறை சார்ந்து இன்றைக்கு வந்து உளவியல் சார்ந்த ஆலோசனைகள், தெளிவூட்டல் நிகழ்ச்சிகள் இதுகள்லையும் பங்கேற்று பலரை வந்து ஊக்கப்படுத்திட்டே வராங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய ஒளிப்பதிவில் என்னோடு இணைந்து கொண்டிருந்த திவாகர், சுதர்ஷினி, சஞ்சய், சல்மான் ஆகியோருக்கும் நன்றியை கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையை சந்திக்கும் வரை விடைபெறும் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.